அனைவருக்கும் வணக்கம். இயற்கைக்கும் வனவிலங்குக்கும் நமக்கும் என்ன சம்பந்தம்? நம்ம வீடுகளில் வாழறோம், வேலைக்கு போறோம், நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்துறோம், விடுமுறைக்கு இயற்கையில் கொஞ்சம் கூடிய பிரதேசங்களுக்கு போறோம், மீண்டும் இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பி வரும். இப்ப இயற்கைக்கும் நமக்கும் உள்ள தொடர்பு அவ்வளவுதானா? நம்ம வாழ்க்கையில இயற்கையோட பங்களிப்பு அவ்வளவுதானா? இயற்கைங்கிறது மரங்களும் விலங்குகளும் அடங்கி இருக்கிற காட்சி பொருள் கிடையாது. இயற்கை மனிதனுடைய உயிர் நாடி. நாம சுவாசிக்கிற காத்து மரங்களோட தயவால தான் நமக்கு கிடைக்குது. மரங்கள் கார்பன் டை ஆக்சைடை உள்ள இழுத்து பிராணவாயுவை வெளியேற்றுவதால் தான் நமக்கு சுத்தமான காற்று சுவாசிக்க கிடைக்குது. நம்ம பயன்படுத்தக்கூடிய நேரம் ஆறுகள்லேருந்தும் மழையிலேருந்தும் நிலத்தடி நீர் அமைப்புகள்லேருந்தும் நமக்கு கிடைக்குது. நாம் உண்ணக்கூடும் நல்ல மண் வளம், மகரந்த சேர்க்கையில் ஈடுபடும் பறவைகள், நல்ல காற்று, சீரான தட்பவெப்ப நிலை இருக்கு. ஆக நாம வாழ்வது நகர்ப்புறத்தில் இருந்தாலும் நம் வாழ்க்கை கடலையும் காடுகளையும் விலங்குகளையும் சார்ந்துதான் இருக்கு. இப்போ வனவிலங்குகள் எடுத்துக்கிட்டோம்னா சிறுச்சிகள் முதல் பெரிய விலங்குகள் வரை எல்லாமே சுற்றுச்சூழலுக்கு முக்கிய பங்காற்றுது. சிறு பூச்சிகள், பறவைகள் சில மகரந்த சேர்க்கையில் ஈடுபடுது. விலங்குகள் சில பறவைகள் விதைகளை பரவச் செய்து பல இடங்களிலும் காடுகளை உருவாக்குகின்றன. வேட்டையாடி விலங்குகள் இறை விலங்குகளின் எண்ணிக்கையை கட்டுப்படுத்துகின்றன. கழுகு போன்ற பிணந்தென்னிகள் அழுகிய உடல்களை உண்டு சுற்றுப்புறத்தை சுகாதாரமாக வைக்க நுண்ணுயிர்கள் மண் வளத்தை மேம்படுத்துகின்றன. இப்படி இது எல்லாமே சுற்றுச்சூழலுக்கு ஒவ்வொரு முக்கிய பங்கு ஆற்றும் போது சுற்றுச்சூழல் நல்லா இருக்கும், மனிதனால நல்லா நலமா வாழ முடியும். இப்போ இதுல தவறு எங்க நடக்குது அப்படின்னு பார்த்தோம். இயற்கை மற்றும் வனவிலங்கோட முக்கியத்துவத்தை மனிதன் புரிந்து கொள்ள தவறும் போது எந்த ஒரு விஷயமே நம்ம அது நம்ம கிட்ட இருக்கு அப்படின்னா அதை நம்ம சரியா பயன்படுத்த மாட்டோம். ஒண்ணு பயன்படுத்தாம வீண் அடிச்சிருவோம், இல்லைன்னா தவறா பயன்படுத்துவோம். ஏன்னா நமக்கு புரிதல் இல்லை. அப்போ காடுகள் நமக்கு எப்படி இருக்குன்னா வெறும் நிலங்களா கண்ணில் தெரியும், மிருகங்கள் தடைகளா தெரியும். காடுகள் அழிஞ்சு போனா தட்பவெப்பம் கடுமையா பாதிக்கப்படும், நீர்வளம் குறைந்து போகும், உணவு பற்றாக்குறை ஏற்படும், சதுப்பு நிலங்கள் பாதிக்கப்பட்டா வெள்ளம் பெருகும். இது நம்ம இயற்கை பேரிடர் விளைவு அப்படின்னு பேர் கொடுத்துவோம். ஆனா இது மனிதனால் உருவாக்கப்பட்ட விளைவு. பறவைகள் அழிந்து போனால் பூச்சிகளின் எண்ணிக்கை பெருகும், விவசாயம் கடுமையாக பாதிக்கப்படும், விலங்கு போனால் உணவு சங்கிலி கடுமையாக பாதிக்கப்படும். ஆக இது எல்லாமே சீரா இருந்தா மட்டும்தான் மனிதனும் மற்ற உயிரினங்களும் பூமியும் நலம். அப்போ நம்ம செய்ய வேண்டியது இயற்கையையும் வனவிலங்கையும் அதன் முக்கியத்துவத்தையும் சரியா புரிந்து கொள்ள வேண்டியது. ஒரு விஷயத்தை நம்ம நல்லா புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம அதை போற்றுவோம், பாதுகாப்போம். இப்ப குழந்தைங்க சிறிய வயதிலேயே விலங்குகளை நேசிக்க, விலங்குகளை பத்தி அதோட முக்கியத்துவத்தை பத்தி புரிஞ்சுக்க கத்துக்கிட்டாங்க. விலங்குகள் மேல அக்கறை கொண்டவர்களா விலங்கு நலத்திற்காக அதற்கேற்றாற் போல செயல்படக்கூடிய ஒரு பக்குவம் மிக்கவர்களா வளருவாங்க. ஒரு பெரியவர் இயற்கையை பத்தியும் வனவிலங்குகளை பத்தியும் அதன் முக்கியத்துவத்தையும் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அவங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் இயற்கை நலன் சார்ந்ததா விலங்கு நலன் சார்ந்ததா இருக்கும். ஒரு சிறிய பொருளை வாங்கினாலும் இது இயற்கையான முறையில் தயாரிக்கப்பட்டதா, இயற்கைக்கு இதை பயன்படுத்தினால் ஏதாவது பெரும் பாதிப்பு ஏற்படுமா, இது விலங்குகளை துன்புறுத்தாமல் தயாரிக்க முடிவெடுப்பாங்க. ஒரு சமூகம் இயற்கையையும் வனவிலங்கையும் அதன் முக்கியத்துவத்தையும் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா சமூக முன்னெடுப்பு பாய்ச்சல் வேகத்துல இருக்கும். இயற்கை நம்ம மனிதர்கள பலரும் இயற்கையை நேசிக்கிறோம். போகும்போது
நம்ம மனசு லேசாகுது, அதை மகிழ்ச்சியா பார்க்கணும். மரத்தை பார்க்கும்போது நம்ம மன அழுத்தம் குறைந்து மனதில் ஒரு நிம்மதி இருக்கு. காயம்பட்ட விலங்குகளை பார்க்கும்போது நம்ம மனம் இதுக்கு எல்லாமே காரணம் இயற்கை. நம்ம அந்நியப்படுத்தல நம்ம அதோட இணைந்து இருக்கோம் அப்படிங்கிறதுதான். அப்போ இப்ப இந்த நவீன உலகத்துல பார்த்தோம்னா முக்கிய பிரச்சனையா இருக்கக்கூடியது அதிகாரம் சில மட்டங்களில் பெருமளவில் இருக்கிறது. புரிதல் இல்லாத அதிகாரம் அழிவை நோக்கி தான் இட்டு செல்லும். ஒரு காட்டு அழிக்கணும்னு சொன்னா சில வாரங்கள் போதும். ஒரு மாசுபடுத்த சில வருடங்கள் ஆகும். ஒரு இனத்தை இந்த பூமியில் இல்லாத அழிக்கணும் அப்படின்னா அதற்கு ஒரு காலம் பிடிக்கும். ஆனா இந்த ஒவ்வொரு இழப்பையும் சரி செய்து இயற்கை தன்னை மீட்டெடுத்துக் கொள்ள ஆயிரக்கணக்கான அப்போ நம்ம சரியான தேர்வு செய்து சரியான முயற்சி எடுத்து முன்னெடுப்புகள் சரியா இருந்தா மட்டும்தான் வருங்கால சந்ததிக்கு நல்லது ஒரு உலகத்தை, நீர்வளம் மிக்க உலகத்தை, பஞ்சமில்லாத உலகத்தை விட்டு செல்ல முடியும். அப்ப நம்ம இப்ப செய்ய வேண்டியது ஒரு விழிப்புணர்வோட செயல்பட வேண்டியது. அடுத்ததா முக்கியமா இப்ப இருக்கக்கூடிய பிள்ளைங்களுக்கு, புதுசா பிறந்து இப்ப பள்ளிக்கூட பருவத்தை அடைந்த குழந்தைங்களுக்கும் சரி, கொஞ்சம் வளர்ந்துட்டு வர குழந்தைங்களுக்கும் சரி, நம்ம முக்கியமா துவக்கத்திலேயே இயற்கை வனவிலங்குகள் பத்தியும் அதன் முக்கியத்துவத்தை எல்லாமே நம்ம சொல்லிக் கொடுத்தாகணும். எப்பயுமே கற்றுக்கொண்டா அறிவு சரியான பாதையில் ஒரு விஷயத்தை பயன்படுத்த சொல்லி தரும். அறிவுங்கிறது அதன் முக்கியத்துவத்தை உணர்ந்து நம்ம செயல்படுத்தக்கூடிய அறிவை சொல்றேன். அதே மாதிரி அதிகாரம் இருக்கும்போது அந்த அறிவோடு அந்த அதிகாரத்தை பயன்படுத்தினா அது பூமிக்கு நலன் சார்ந்ததா, மக்கள் நலன் சார்ந்ததா, எல்லா உயிர் நலன் சார்ந்ததா இருக்கும். இந்த காணொலியை தொடர்ந்து இயற்கை சார்ந்த சில முக்கியமான தகவல்கள், ஏன் சில விலங்குகள் அழியும் நிலையில் இருக்கின்றன, இதை பற்றி எப்படி தகவல்கள் சேகரிக்கிறாங்க, இதை பத்தி மேலும் மேலும் பல தகவல்களையும் நம்ம பார்க்க போறோம் வரப்போற காணொலிகள்ல. எனக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து எங்களுக்கு ஆதரவும் ஊக்கமும் தருமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இயற்கை மற்றும் வனவிலங்கு பாதுகாப்பு குறித்த எங்கள் காணொலிகளை தொடர்ந்து காண எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவும் ஊக்கமும் அளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். லெட் நேச்சர் லிவ்.